அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயர் போட்டு துவங்குகிறேன். எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தகும். அந்த அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் வரக்குடையாய் அல்லாஹ்வினால் உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள், சத்திய நபித்தோழர்கள், தாபியீன்கள், இமாம்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அனுப்பருக்கிற சிறப்பு மிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா தொழுகை நிறைவேற்றிற்காக அங்கே குழுமி இருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கு எல்லாம் அளித்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கண்ணியத்துக்குரியவர்கள, ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 விதமான கடமைகள் இருக்கின்றன. ஒன்று ஹுக்கூக்குன் நஃப்ஸ், அவன் தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. பசித்தால் சாப்பிட வேண்டும், தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும், ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வு எடுக்க வேண்டும், நோயுற்றால் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அவனே செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. இரண்டாவதாக ஹுக்கூக்குல்லா, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அல்லாஹ் எவற்றையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ, விதித்திருக்கிறானோ அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றுவது. தொழுகை இருக்கிறது, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, வாய்மையாக இருப்பது, இதோட பல்வேறு விதமான கடமைகளை அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ் விதித்துடைய அந்த நிபந்தனைகளை ஹலால் ஹராமி பேணி வாழ்வது, எல்லாம் ஹுக்கூக்குல்லா. மூன்றாவது ஒன்று இருக்கிறது, அதுதான் ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இல்லையா, அடுத்தவனை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை, யாரு எக்கேடு கிட்ட போனான்னா நான் ஒழுக்கமாக வாழ்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்கிறேன் என்றுதான் அவனால் வெற்றி பெற முடியாது. நீங்கள் திருக்குர்ஆனிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இபாதாத்துகளை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அதை மேலோட்டமாக சொல்லிவிட்டு செல்கின்றான். தொழுகை குறித்தாகட்டும், நோன்பை குறித்தாகட்டும், ஜக்காத்தை குறித்தாகட்டும், இவற்றையெல்லாம். ஆனால் இந்த ஹுக்கூக்குல் இபாதை குறித்து சொல்லும் பொழுது, உறவுகளை பேணுவதை குறித்து சொல்லும் பொழுது, அண்டை அயலாரோடு நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கும் சொல்லும் பொழுது, மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவனை விலாவாரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே விளக்குகின்றான். ஆக இபாதத் என்பது இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் மட்டுமல்ல, மாறாக இறைவனுடைய படைப்பிற்கு செய்ய வேண்டிய உதவிகளும் சேவைகளும் கூட இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தான். அதாவது குல்லு மஅரூஃபின் சதகா என்று நபிகள் பெருமானார் சொன்னாங்க. ஒவ்வொரு நற்செயலும் அது அறமே, அது சதகா தான், தர்மம் சொன்னாங்க. எந்த ஒரு நற்செயலையும் அற்பமாக நீங்கள் கருதாதீர்கள். எல்லாத்துக்கும் அல்லாஹ்ட்ட ஒரு வேல்யூ இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் வணக்கமாக சொல்கிறான். சாதாரணமாக மதங்கள் என்பது என்ன, பொதுவாக எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவை இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாடுகளை பற்றி, பூஜை புரஸ்காரங்களை பற்றி அதிகமாக பேசுவார்கள். அதற்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த ஆன்மீகத்துக்கு இறைவனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், முக்தி பெற வேண்டும் என்றால், அந்த உலகத்தை எல்லாவற்றையும் திறந்து விட வேண்டும், கடவுளிடத்திலே நீங்கள் சரண்டர் ஆயிடணும். உலகத்துல நீ துறவரம் கொள்ளலாம், பிச்சைக்காரனா வாழலாம், என்ன, ஆனா கடவுளுக்கு என்ன செய்யணும், அப்பதான் கடவுளுக்கு பிடிக்கும். உலகத்தை திறந்து வாழ்ந்தான். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், நீ இந்த உலகத்தை திறக்க தேவையில்லை, இறைவனை நெருங்குவதற்காக, இறை திருப்தியை பெறுவதற்காக, இறைவனிடத்திலே நற்கூலியை வெற்றியை பெறுவதற்காக இந்த உலகத்தை திறக்க தேவையில்லை. என்றால் உலகத்தை வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கான். நம்ம இதெல்லாம் வாழலாம், சொர்க்கத்திலே அல்லாஹ் வச்சிருக்கலாம். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளை மாதிரி நம்ம எங்க வச்சிருக்கலாம். இதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம்னா சொர்க்கத்திலே படைச்சிருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனித வாழ்க்கையை படைத்ததற்கான நோக்கமே அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் யப்லுவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அவன் தான் உங்களுக்கு மரணத்தை வாழ்வை ஏற்படுத்தினான், உங்களிலே யார் சிறந்த நற்செயல்கள் புரிகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக என்றார்.
கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். நான் ஏற்கனவே ஓதி காட்டிய சூரத்துல் அன்ஆமுடைய 151 வசனத்தில் சொல்கிறான், நபியே இவரிடம் நீங்கள் கூறுங்கள், வாருங்கள், உங்கள் இறைவன் உங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய நிபந்தனைகள் எவை என்பதை நான் கூறுகின்றேன். அதாவது அவனோடு யாரையும் எதையும் இணை வைக்காதீர்கள், சிறுக்கு வைக்கக்கூடாது. மேலும் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா யாரை பொறுத்தணும், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோரிடத்திலே நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள். அன்னைக்கு உயிரோட போச்சான், இன்னைக்கு கருவை ஸ்கேனை பார்த்துன்னு செய்யறாங்க, கருவை கலைக்கிறாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? டெக்னாலஜி தான் வளர்ந்துருக்குது, ஆனா மனிதனுடைய சிந்தனை ஒரே மாதிரி தான் இருக்கு. வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள், நாமே உங்களுக்கும் உணவளிக்கிறோம் அவர்களுக்கும் அளிப்போம். மேலும் மானக்கேடான செயல் அருகே கூட நீங்கள் செல்லாதீர்கள். மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களின் பக்கத்தில் கூட நீங்க போகாதீங்க. அவை வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைவாக இருந்தாலும் சரி. மேலும் அல்லாஹ் கண்ணியத்திற்கு உரித்தாக்கிய எவ்வுயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இவற்றை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். துஷ்ரிக்கு பிஹி ஷையா, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இணைவிக்காத சொல்லிட்டு மற்ற எல்லாம் யாரை பத்தி சொல்றான்? அல்லாஹ் தஆலா படைப்பு கோளுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி விளக்கமா சொல்றான். பெற்றோர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும், நீங்க குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுக்கான கண்ணியத்தை நீங்க எப்படி வழங்க வேண்டும், இவையெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டுவதற்காக இவற்றை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான். இவற்றிலே நான் எல்லாம் என்னுடைய தொழுகை பர்ஃபெக்டா இருக்குது, நோன்பு பர்ஃபெக்டா இருக்குது, திக்ருதுவான இருக்கு, ஆனா அல்லாஹ் நான் மனிதத்திலே சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு கடினமான கேள்வி கணக்கு இருக்கிறது. இன்னொரு தொடர்ச்சி அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தக்ரபு பாலல் யதீம் இல்லா பில்லதி அஹ்சன், மேலும் அனாதைகளின் செல்வத்தை அவர்கள் பருவ வயதினை அடையும் வரை நியாயமான முறையில் என்று இருக்காது. ஹத்தா எப்லுக அஷுத்தஹு, அனாதை இடத்துல நல்ல முறையில் நடக்குங்க. அது மட்டுமல்ல, வஅஃபுல் கைல வல் மீசான பில் கிஸ்த், அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கடைப்பிடியுங்கள். நிறைய பேர் என்னன்னா வாங்கும் போது நல்ல அதிகமா வாங்குவாங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்க இல்லையா? இப்போ பால்காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க சார், எங்க போதாலும் காய்கறி வாங்க போனாலும் கூட ஒரு பழம் போடுங்களேன், அந்த கூட அந்த காய் போடுங்களேன். ஆனா அவன் கொடுக்கும் போது பார்த்தீங்களா, வாங்கும் போது நிறைவாக வாங்குகிறான், கொடுக்கும் போது என்ன செய்யறான், குறைச்சு கொடுக்கணும் வருவான். என்னென்ன பித்தலாட்டங்கள்லாம் செய்யறாங்க, அளவை நிறைவு மசோதா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க எல்லாம் பெரும்பாலும் இங்க வியாபாரிகள் இருக்கிறீர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கிடைப்பது, ஜஸ்டிஸ் இருக்கணும். நீ குறைச்சும் கொடுக்காத, கூட கொடுக்காத, கரெக்டா கொடு. அளவையிலும் நிறுவையிலும் நீதியை நீங்கள் கடைப்பிடியுங்கள். லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸஹா, எந்த மனிதன் மீதும் அவளது சக்திக்கு ஏற்பவே தவிர நான் பொறுப்பு சுமத்துவதில்லை. வைதா குல்தும் ஃபாதிலு வலவ் கான தா குர்பா பிஅஹதில்லாஹ் அஃபு தாலிகும் வஸாகு பிஹி லஅல்லகும் ததக்கரூன், நீங்கள் நீதியுடன் பேசுங்கள். இன்னும் நீங்கள் பேசும்போது நீதியுடன் பேசுங்கள். உங்கள் நெருங்கிய உறவினர் பற்றிய விவகாரம் தான் தெரியும். காக்கைக்கு தன் குஞ்சு பெண் குஞ்சு சொல்லுவாங்க இல்லையா? மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம், ஆளுக்கால் நீதி மாறுபடும். நீங்கள் நீதி செலுத்துங்கள், உங்கள் உற்றோருக்கும் பெற்றோருக்கும் பாதகமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய கட்டளை இது, கட்டளை. மேலும் அல்லாஹ்வுடன் செய்தது உண்ட உடன்படிக்கையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். நம்ம என்ன அல்லாஹ்வோட உடன்படிக்கை செஞ்சிருக்கோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் சான்று பகர்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதராக அடியாராக நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்று சான்று பகர்கிறேன் என்றால் அந்த இறைவனுக்கு வாய்மையாக கீழ்ப்படித்தவர்களாக, அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றியவர்களாக வாழ வேண்டும். இதுக்கு முன்னாடி உள்ள ஜும்மா உரையில பார்த்தோம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபாடுகளுக்கு மட்டுமல்ல முழு வாழ்க்கைக்கும் எப்படி முன்மாதிரியாக அத்துக்காழ்ந்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்கணும்.
அன்பிற்கடியே சோழ பெயரோட நீங்க பாருங்க, இந்த விஷயத்திலே அல்லாஹ் தஆலா இது முழுக்க முழுக்க இறைவனுக்கு உள்ளதா அல்லது இறைவனுடைய படைப்புகளுக்கு உள்ளதா? அனாதை இடத்தில் நல்ல முறை நடந்து கொள்வது, அளவை நிர்வகிப்பது, மோசடி செய்யாமல் இருப்பது, நீதி செலுத்துவது, நீங்கள் இது நீதியுடன் நடந்து கொள்வது, உடன்படிக்கை நிறைவேற்றுவது, கண்ணியத்துக்குரியவை எல்லாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். ஆக இறைவன் படைத்தனா முஸ்லிம்கிட்ட மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு நீங்க நிலைமை அதை கொடுத்த வசனங்கள்னா ஏராளமா இருக்கு. நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலா முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சன், ஒரு முஸ்லீமை இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கிறது அல்லது உரிமைகள் இருக்கிறது. ஒன்று ரத்து சலாம், சலாம் சொன்னா பதில் சொல்லணும், நீங்க சலாமுக்கு முந்திக்கணும் சொல்லணும். அது என்னன்னா வாழ்த்த வேண்டும், முதலிலே நீங்கள் ஒருவருக்கு முகவன் கூறிக்கொள்ள வேண்டும். கிரீட்டிங்ஸ், உங்களுக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் நீங்க என்ன செய்யுங்க, சலாம் சொன்னா. சிலரை பார்த்தா மோதத்தை வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, சலாம் சொல்லக்கூடாது. சில சலாம் சொன்ன அவன் அந்த அமைப்பா, அவனுக்கு பதில் சொல்லாது. சலாம் ஒருத்தர் சொன்னா அவனுக்கு பதில் சலாம் சொல்றது கடமை அவங்க மேல. நீங்கள் சலாம் உங்களுக்கு சொல்லப்பட்டால் அதை விட மிக அழகா நீங்க போய் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அதுக்கு தான் உன் நன்மை இருக்கும். சலாமுக்கு பதில் உரை, இது கடமை. இரண்டாவது இயாதுல் மரீத், நோயாளியை நலம் விசாரியுங்க. நோயாளியை நலம் விசாரி போனோம், அவங்களுக்காக போய் துவா செய்யணும், போய் பயமுறுத்திட்டு வரக்கூடாது. சில பேர் ஆமாங்க எங்க சொந்தக்காரர் இப்படி தான் இருந்தாரு, சீக்கிரம் மௌத்தா போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் அவருக்கு ஆறுதல் அளித்தார். நோயாளிக்காக அவருக்கு முன்னாடியே இருந்து அவர் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க, இறைவாவோட நோயை விரைவிலே குணப்படுத்துவாயாக, ஈடி ஆயிரி தந்துருவாயாக. அதனால ஒண்ணு அது மேல அதனால ஒண்ணு இல்லைங்க, அவனுக்கு ஒரு என்ன செய்யணும், தைரியத்தை கொடுங்க, ஒரு உற்சாகத்தை கொடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்துல பார்த்தோம், கொரோனா காலத்துல இல்லையா, நோயில செத்தவங்க பயத்துல செத்தவங்க தான் அதிகம். நோயாளி நலம் விசாரிக்க தனியா நம்ம பேசணும், அது ஒரு விஷயம். நோயாளியை நலம் விசாரியுங்கள். ஜனாயிஸ், ஜனாசா ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவை பின்தொடருங்கள். பின்தொடர்ந்து அர்த்தம் அவருக்கு அவர் அடக்கம் செய்து வரை நீங்கள் செய்யுங்க, அவருக்கு நீங்கள் அது ஒரு கண்ணியம். இஜாபத் தாவா, உங்களுக்கு விருந்துக்கு அழைப்பு விடுத்தால் விருந்துக்கு அழைப்புக்கு பதில் செய்யுங்க. வீட்டுக்கு கூப்பிடுறாரு, வாங்க டீ குடிக்க, வேணா டீ குடிக்க போவோம், பிஹேவ் பண்ணாதீங்க. அது இவன் போய் இவங்க ஒரு கூட்டு நான் போறதா, இவருக்கு வீட்டில் என்ன இருக்கும், இவர் ஏழையாக இருக்கலாம், ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கலாம். அவருடைய அழைப்புக்கு நீங்கள மரியாதை கொடுக்குவது அது அவருக்குரிய உரிமை, உங்களுக்கான கடமை. இப்ப தஸ்மியத்துல் ஆதிஸ், தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அவருக்கு எர்ஹமுக்கல்லாஹ் பதில் சொல்லும். அல்லாஹ்வுக்கு எல்லா போகணும் சொன்னா எர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், ரஹமத் செய்வானா துவா செய்யும். இப்ப 5 கடமைகளை நபிகள் பெருமானார் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளை நரகத்திலே நரகவாசிகளை விட்டு கேட்கப்படும். நரகவாசிகள் கேட்பாங்க, நீங்க ஏப்பா நரகத்துக்கு வந்தீங்க, மா சலகக்கும் ஃபீ சகர், உங்களை நரகத்திற்கு கொண்டு வந்தது எது? காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், அவங்க சொல்லுவாங்க, நரகவாசி சொல்லுவாங்க, நாங்கள் தொழுகையாளிகளா இருக்கல. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. தொழுகைக்கு அடுத்தபடி என்ன வருது, ஏழைகளுக்கு உணவளிக்கல, தர்மம் செய்யல. குன்னா நஹூது மல் ஹாயிதீன், மேலும் சத்தியத்திற்கு எதிராக பேசுவதோட நாங்களும் வந்து சேர்ந்து ஈடுபட்டோம். கெட்டவனோட சேர்ந்து தீயவர்களோட நட்போடு இருந்தாங்க. குன்னா நுகத்திபு பியௌமித்தீன், மேலும் கூலி நோடுக்கும் நாளினை பொய்யென்று கூறி வந்தோம். மறுமையை பத்தி பயமெல்லாம் இருக்குது, ஆனா மறுமையை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஹத்தா அத்தானுல் யகீன், அந்த உறுதியான விஷயங்களை அடையும் வரைக்கும் எங்களுக்கு அதை பத்தி கவலையெல்லாம் வாழணும். நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க, மூத்தா போடுறது, ஐயோ மூத்தா போனேன்னா அல்லாஹ் சொல்றான், அவங்களோட ஒரு வினாடி கூட முந்தவும் மாட்டாது, பிந்தவும் மாட்டாது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார் தெரியுமா? வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பினால் வறியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிக்கிறார்கள். யாருக்காக செய்வாங்க? பேரும் புகழும் வாங்கறதுக்காக இல்லை, சாப்பாடு கொடுப்பதும் உதவி செய்யறதும் நம்மளை எல்லாரும் வள்ளல் புகழணும் அப்படி இருக்காது, அல்லாஹ்வுக்காக செய்வாங்க, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக உதவி செய்வார்கள்.
இன்னமா சொல்லுவாங்க, இன்னமா நுத்தையும் கொள்ளி வஜிகில்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்கூரா, நாங்கள் உங்களிடத்திலிருந்து எந்த பிரதிபலனையும் எந்த தேங்க்ஸ் இந்த வார்த்தை கூட எதிர்பார்க்கல. நம்ம நிறைய பேருக்குன்னா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணி தேங்க்ஸ் சொன்னதுங்க நன்றி கட்டவனா இருக்காங்க, தேங்க்ஸ் எதிர்பார்க்கிறோம். இது மனித இயல்பு. ஆனால் இறைவனுடைய பாதையிலே செலவழிப்பவர்கள், இறைவனுக்காக பிறருக்கு உணவளிப்பவர்கள், இறைவனிடத்திலிருந்து மட்டுமே கூலி எதிர்பார்ப்பவர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி நம்ம ஏதாவது உதவி செஞ்சு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை உனக்கு உதவி செய்யறது இல்லை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் என்றால், இறைவனுடைய நல்லடியார்கள் எப்படி தெரியுமா, மக்களுக்கு அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக உணவளிப்பார்கள், உதவி செய்வார்கள். அவங்க உடனே என்ன செய்வாங்க, எந்த பிரதிபலனையோ சரி நாளைக்கு ஒரு உதவி செய்வான எதிர்பார்ப்பு கூட இருக்காது. ஆனா நீ பெரும்பாலும் உறவுகளிடத்தில் அப்படி ஆகிப்போச்சு. தனக்காக என்ன செய்யறாங்க, நான் அன்னைக்கு அவனை ஹெல்ப் பண்ணேன், இன்னைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். அதுவே உறவு முறிவதற்கு காரணமாக எப்படி உதவி நான் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்வார்களாம், இன்னா நகாபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸுக்கும் தரீரா, நீண்ட கடும் துன்பத்துக்குரிய ஒரு நாளின் வேதனை குறித்தான் நாங்கள் இறைவனிடத்தில் யாசிக்கிறோம். அல்லாஹ் விவரிக்கிறார். அதே போல சூரத்துல் மஆரிஜில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூவா, மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கான். பதட்டம் எதுனா அவசரம், எல்லாத்தையும் இன்ஸ்டன்ட் காபி மாதிரி எல்லாம் உடனே கொண்டே வேணும். சம்பாதிக்கணும் உடனே பண்ணணும் இல்லையா? சில படிச்சுட்டு வருவாங்க, எடுத்தோன்னா 50,000 சம்பளத்தணும். அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை, எனக்கு அதுக்கான தகுதி இருக்க வேண்டும் அல்லவா? மனிதன் பதற்றக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஜஸூவா, அவனுக்கு ஏதாவது துன்பம் வந்து விட்டது என்றால் பொறுமை இழந்து போயிடான். அப்படியே ரொம்ப அப்படியே என்ன செய்யறாங்க, எல்லாமே போச்சுன மாதிரி ஆயிடும். ஏதாவது ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் இருக்குது, அல்லது நினைச்ச காரியம் நடக்கலை, அல்லது நான் ஒரு விஷயத்தை இது பண்ணேன், அப்படியே என்ன மனம் ஒடித்து போய் விடுறான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் ஒருபோதும் நிராசையடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விஷயத்துல வெற்றியை கொடுக்கலைன்னா என்ன செய்வான், அதன் மூலமா ஏதோ ஒரு நன்மையை வச்சிருப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லது ஏதாவது ஒரு துன்பத்தை போக்குவான். நான் இவ்வளவு தொழுகிறேனே, இவ்வளவு தர்மம் செய்யறானே, அல்லாஹ் துவாவை ஏத்துக்கவே மாட்டேங்கிறானே, தொடர்ந்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறானே, எனக்கு எது நன்மை தீமை யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு நிச்சயமா தெரியும். அல்லாஹ் ஒருபோதும் தன் அடியானை கைவிட மாட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு இறை அடியான் அல்லாஹ் இடத்துல கையேந்திட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய கையை வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுவான். எந்த ஒரு துவாவும் என்ன வேணாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, என்ன வேணாலும் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. செருப்பின் வார் அறுந்து போனால் கூட அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ் தச்சு தருவான், அல்ல மலக்கு எனக்கு அனுப்பி தத்துவான்னு அர்த்தம். இப்ப எதா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், நீங்கள் முறையிட வேண்டும். அல்லாஹ் அது விரும்புறான், கேட்கறத விரும்புறான். நம்ம தான் எரிச்சப்படுவோம் இல்லையா? நம்ம பையனா பிள்ளையோ ஒரு 2 தடவை 3 தடவை கேட்டா பிசாம இரு சொல்லிட்டேல பாப்போம், நம்ம எரிச்சல். ஆனா அல்லாஹ்வுக்கு அப்படி இல்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது என் அடியான் என்னிடத்திலே ஆதரவு வைக்கிறான், என்னிடத்திலே கேட்கிறான்னு அவன் என்ன செய்வான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவருடைய அடியானுடைய பிரார்த்தனைகள் துவாக்கள் 3 விதத்திலே அங்கீகரிக்கப்படும். ஒன்று, அவன் கேட்டதை கொடுத்து விடுகிறான், அல்லது அதன் மூலமாக இந்த உலகத்திலே அவனுக்கு வரக்கூடிய ஏதாவது துன்பத்தை நீக்குகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுவும் இல்லைன்னா நாளை மறுமையிலே அவனுக்கு என்ன செய்யறான், அதை சேகரித்து வைக்கிறான். அதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை, மறுமையில் இடக்கூடிய சம்பவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையிலே இந்த அடியானுடைய நன்மை தீமை நிற்கப்படும். எல்லாம் நிறுத்தாச்சு, எல்லாம் நன்மை செஞ்சிருக்கான், ஆனா நரகத்திலும் தப்பிக்கக்கூடிய அளவுக்கான நன்மை வரல. நன்மை தட்டு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, அதாவது குறைவா இருக்கு. தீமை தட்டு அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். அப்பதான் என்ன அங்க போய் யாரும் இது ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த உலகத்துல யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, நாளை மறுமையில் யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா? யாரும் அம்மாட்ட கொஞ்சம் நன்மையை வாங்கிக்கலாம், பொண்டாட்டி இருந்து வாங்கிக்கலாமா, பிள்ளைட்டு யாரும் தர மாட்டாங்க, நம்மகிட்ட வாங்குறது விரும்புவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவானா, இந்த அதை கொண்டு வாங்கப்பாமா, திடீர்னு வருமா நன்மை தட்டு அதிகமாயிரும், நீ சொர்க்கத்துக்கு போனோம். ஆச்சரியம். அப்ப கேட்பானே, அல்லாஹ் என் நன்மைகளை தீமை எல்லாத்தையும் இட போட்டுட்ட, இது என்ன புதுசா இருக்கு கேட்பான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, நீ உலகத்தை நிறைய துவா செஞ்ச இல்லையா, எத்தனை துவாக்கள் கபூலால அல்லாஹ் ஏத்துக்கலன்னு சொன்ன பாத்தியா, அதுக்கான நன்மை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, இறைவா இந்த உலகத்துல எந்த துவா நீ ஏத்துக்காம இருந்திருக்கலாமே. இதுதான் அல்லாஹ்வுடைய கருணை.
அவ அல்லாஹ் இடத்துல கேட்கறீங்க, வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. என்ற நிலையிலும் அப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் வைக்கணும், இப்படித்தான் நிக்கணும் அப்படின்னா இல்ல. எல்லா நிலையிலையும் நீங்க மனசுக்குள்ள கேளுங்க, தூங்கி படுத்துக்கிட்டே கேளுங்க, பயணம் செஞ்சுக்கிட்டே கேளுங்க, எல்லா நிலைகளிலும் நீங்க செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அல்லாஹ் அதை விரும்புறான். இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் யாரிடத்திலே அல்லாஹ் இடத்திலே மெழுகிறார்களோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக துன்பம் வந்தால் பொறுமை இழந்து விடாதீர்கள். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுவா, அவனுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது கஞ்சத்தனம் செய்ய தலைப்படுகிறான். இல்லல் முசல்லீன், ஆனால் தொழுகையாளிகளை தவிர வாய்மையான தொழுகையாளிகள் இப்படி எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய அருள்ல நிராசை அடைய மாட்டாங்க. அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தொழுகை நிரந்தரமாக நிறைவேற்றுவாங்க. வெள்ளிக்கிழமை தொழுகையாளியா இருக்க மாட்டாங்க, ரமலான் தொழுகையாளியா இருக்க மாட்டாங்க, லைலத்துக்கு தொழுகையாளியா இருக்க மாட்டாங்க, தினமும் 5 வேளை தொழுவாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்கதான் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், நிரந்தரமாக தொழுவார்கள். வல்லதீனஹும் ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மௌலூம், அவருடைய செல்வங்களிலே நிர்ணயிக்கப்பட்ட உரிமை இருக்கிறது. லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், யாசிப்பவருக்கும் இல்லாதாருக்கும். அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான்னு அதை என்ன செய்யுங்க, கேட்பவர்களுக்கும் கேட்காதவங்க கொடுங்க. கேட்காதவங்க சிலர் கேட்க மாட்டாங்க. அவருடைய என்ன அவருடைய இந்த செல்ஃப் எது இருக்கு பார்த்தீங்களா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை கேட்க சொல்லாது. ஆனால் பார்க்க அவருடைய வறுமை வெளியவும் தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தேடி போய் கொடுங்க. அதற்கு அதிகமான நன்மை இருக்குது. கேட்கவே எப்படியா வாங்கிடுவான். பிச்சைக்காரனுக்கு படவெட்டி சாப்பாடு கிடைச்சிடும் சார். அவர் இப்போ நான் குறை சொல்வதற்காக சொல்லுவேன், ஏன்னா கேட்டாக்க எப்படியா கிடைச்சிடும். ஆனால் கேட்காதவர்கள் பசியோடு இருப்பாங்க தெரியுமா, அடுத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கையேந்த மாட்டாங்க. அப்படிப்பட்டவனை தேடி பிடித்து நீங்கள் உதவி செய்யுங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. புண்ணியம்னா என்ன, நம்ம நினைச்சிருக்கோம் நன்மை என்னங்க, எது புண்ணியமான செயல்? வருஷம் உம்ராவுக்கு போயிருந்தாங்க, புண்ணியம் தான் செஞ்சு விட்டாங்க இல்லையா? ஹஜ்ஜுக்கு போனோம், எல்லாத்துக்கும் வருஷம் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருந்தா வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிற ஆசை வரும். அது அப்படிப்பட்ட இடம். ரமலான் மாசம் வருஷம் ஃபுல்லா ரமலானா இருக்கலாம், தொழுகை, நோன்பு, ஜக்காத் எல்லாம் இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, லைஸல் பிர்ர அன் துவல்லு wujuhakum qiblal மஷ்ரிக் வல் மக்ரிப், உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதில்லை புண்ணியம். சில நேரம் கிபிலாவை நோக்கி உட்காரதே புண்ணியம்னு நினைக்கும். குறிப்பா நிக்கா மஜ்லிஸை பார்க்கலாம் இல்லையா, ஒட்டுமொத்த மக்கள் அப்படியே மண்டபத்தில் உட்காந்துருப்பாங்க, பள்ளி மாப்பிள்ளை மட்டும் என்ன செய்வார், முதுக காமிச்சு முன்னாடி இருப்பார். ஆனா வாங்குறதெல்லாம் எவ்வளவு, கிலோ கணக்குல வரதே ஆச்சுலாம் இருக்க. செய்யறதெல்லாம் அனாச்சாரம், செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் இஸ்லாத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காட்டி தந்த விஷயங்களும் முரணானது. ஆனா அவர் மட்டும் எங்க உட்காருவாரு, கிபிலாவை நோக்கி உட்காரு. அல்லாஹ் சொன்னான், லைஸல் பிர்ர அன் துவல்லு wujuhakum qiblal மஷ்ரிக் வல் மக்ரிப், உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதில்ல புண்ணியம். ஏன்னா நம்ம நீங்க மேற்க இருக்கோம், ஐரோப்பால இருக்க, ரஷ்யால இருக்க, ஐரோப்பால இருக்க என்ன செய்வான், கிழக்கு நோக்கி திருப்புவான். திசை முக்கியம் அல்ல, எது முக்கியம் தெரியுமா, வலாக்கின்னல் பிர்ர, புண்ணியம்னா என்ன தெரியுமா, மன் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், வல் யௌமில் ஆகிரி, மறுமையின் மீது, வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன், மலக்குகளின் மீதும் வேதங்களின் மீதும் நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்வாங்க. இது ஈமான். அந்த ஈமானுக்கு அடுத்தபடி அண்ணன் சொல்றா, என்ன வரணும், ஈமானுக்கு அடுத்து வரணும், தொழுகைதானே வரணும். அதானே. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றனா, வாத்தல் மால அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீது அன்பின் காரணத்தால் அவளுக்கு தர்மம் செய்வாங்க. நபில் குர்பா, உறவினர்களுக்கு உதவி செய்வாங்க. வலியத்தாமா, அநாதைகளுக்கு, ஒரு மசாக்கின் வறியவர்களுக்கு, வபின சபீல் வழிபோக்குகளுக்கு, ஒரு சாயினீன வஃப்ரிகாத், அடிமைத்தலை மீட்டெடுப்பதற்கெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, தர்மம் செய்வாங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வகாமஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வாத்த ஸக்கா, ஜகாத்தை வழங்குவார்கள், வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது, அவர்கள் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுறதும் இபாதத்து. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நயவஞ்சகனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, பேசினால் பொய்யை பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதிக்கு மாறு செய்வான், அமானத்துக்கு மோசடி செய்வான். அந்த 3 விஷயம் யார்ட்ட இருக்கோ அவன் அப்பட்டமான நயவஞ்சகன். 3 ஏதாவது ஒண்ணுன்னா அந்த அளவுக்கு நிஃபாக்குடைய நயவஞ்சகத்தின் பகுதி இருக்கிறத சொல்லத்துல. வாக்குறுதி நான் எல்லாம் தொழுகிறாங்க சொல்லுவாரு, கடன் வாங்குவாங்க, என்னங்க 10 நாள் தந்துடுறப்பாய், 10 நாள் தந்துடுறப்பாய், அவருக்கு 1 வருஷம் ஆயிடும் கொடுக்க. அப்ப என்ன, வாக்குறுதிக்கு மாறு செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நீங்கள் யார் திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு கடன் வாங்குகிறாரோ அது திருட்டுன்னு சொன்னாங்க. அவன் திருடன் சொன்னாங்க. சொல்ல திருப்பி கொடுக்கணும் எண்ணத்தோட வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்க நான் ஏற்பாடு அல்லாஹ் செய்வோம். குறைஞ்சபட்சம் காரணம் கூட சொல்றதில்லை. கடைசியில் இன்னொன்னு கடன் கொடுத்தவரை ஒரு கடை வாங்கின மாதிரி ஆயிடுவார். நாணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாக்குறுதி ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்துக்கு ஒரு அழைக்கிறார், வர முடியலன்னா வர முடியலன்னு சொல்லுங்க. இல்லைங்க எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, நான் வந்துடுறேங்க, இன்ஷால்லா வந்துடுறேன். அதனால இந்த இன்ஷால்லாக்கு வெளியில்லாம் போச்சு. நான் முஸ்லீம் சொல்றாங்க, பாய் இன்ஷால்லா சொல்லாதீங்க. ஏனென்றால் இன்ஷா அல்லாவை கேள்விக்குரியதாக நான் மாற்றி விட்டோம். என்னங்க அப்படி சொல்றீங்க? இறைவன் இல்லைங்க, உங்க பாய்மார்கள் எல்லாம் வந்து இன்ஷா அல்லா சொன்னா செய்யறது இல்லை. வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு இல்லவா அது மிகச்சிறந்த நன்மைன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அது மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மேலும் வறுமை மற்றும் துன்பங்களின் போதும் சத்தியத்திற்கு அசத்தியத்திற்கு நடக்கும் போராட்டங்களின் போதும் பொறுமையோடு நிலைத்திருப்பார்கள், மனம் தளர்ந்து விட மாட்டார்கள். இல்லையா? நீ கஸா மக்கள் எந்த அளவுக்கு உறுதியோடு இருக்கிறாங்க, மனம் தளர்ந்து விட. புளோட்டிலா இல்லையா, சுமூது புளோட்டிலா மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மேலை நாடுகள்ல இருந்து உணவுப் பொருளை கொண்டு வராங்க. எத்தனையோ எதிர்ப்புகள். அவங்களாம் முஸ்லீம்கள் கிடையாது. அந்த பசியோடு இருக்கக்கூடிய கஸா மக்களுக்கு எப்படியா உணவு கொண்டு போய் சேர்க்கணும். இஸ்ரேல் எங்களை கொன்றாலும் பரவாயில்ல இந்த போய் சேர்றோம், அந்த உறுதி இருக்கு. ஆனா ஈமான் கொண்டு நம்மகிட்ட அப்படி எடுத்துப்பட்ட உறுதி இருக்கா? கண்ணியத்துக்குள்ள கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன சொல்றான், இப்படிப்பட்ட பண்பெல்லாம் யார்கிட்ட இருக்கோ உலாய்க்கல்லதீன சதகு, இவர்கள் தான் உண்மையாளர்கள். உலாய்க்கல் முத்தக்கூன், இவர்கள் தான் இறையத்து. கண்ணியத்துக்குரிய சொல், இப்படி நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே நான் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். ஆக இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போல இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நான் இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். என்றால் இஸ்லாத்தை 2 விதமான வழிபாடுகள் இருக்கின்றன. ஒன்று உடல் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கங்கள், அது தொழுகை இருக்குல்ல, தொழுகையில உடல் ரீதியாக செய்யணும், ருக்கு செய்யணும், சுஜூ செய்யணும், எல்லாம் செய்யணும். அடுத்து நோன்பு இருக்கிறது, அது உடல் ரீதியாக செய்யக்கூடிய வசனம். பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், இச்சைகளை தவிர்த்திருக்க வேண்டும். அதே போல ஹஜ்ஜு. இரண்டாவது ஒரு வணக்கம் இருக்கு, பொருள் ரீதியான வணக்கம் இருக்குது. அதுக்குதான் ஜக்காத்தை வச்சிருக்காங்க. யார் தொழுகை ஜக்காத்தை பிரிச்சு பாக்குறாங்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. முஸ்லீமேன்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹ் தஆலா எல்லா இடத்துலையும் அக்காம ஸலாத்த வாத்த ஜக்காத், தொழுகை நிலைநாட்டுவார், ஜக்காத்து கொடுப்பாங்க. அதே போல அல்லாஹ் தஆலா அதுக்கு பல வசனங்கள் சொல்றாங்க, அதுக்கு பல டெர்மினாலஜி. ஜக்காத்து மட்டும் இல்லை, சதக்கா இருக்கு, இன்ஃபாக் இருக்கு, கர்ல நசனா இருக்கு, ஹஜ்ஜுக்கு பணம் தேவை. 2 விதமான வணக்கங்களும் இருக்கிறோமா. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நம்முடைய உடல்களாலும் உயிர்களாலும் உடைமைகளாலும் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய வழியை போராடுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை நடப்பார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு முறை சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்கள், மன் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா யாருன்னு கேட்டாங்க. முஃப்லிஸ்னா என்ன? பஞ்சை பராரி சொல்றோம்ல, தமிழ் சொன்னா கிட்டத்தட்ட அந்த வார்த்தை தான். ஏழை அதோட பஞ்ச பராரி யாரும் சொல்லுவோம். சஹாபாக்கிட்ட கேட்ட ஒரு சஹாபா யார் சொல்லலாம், யார் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லையோ அவன் தான் பஞ்ச பராரி, நம்ம தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் இல்ல, நாளை மறுமையிலே ஒரு மனிதன் ஏராளமான நன்மைகளோடு வருவார். என்ன அவ்வளோ இபாதத்தா இருந்திருப்பார், அவர் அவ்வளோ நன்மைகளை செஞ்சிருப்பார், தஹஜ்ஜத் தொழுதிருப்பார், நிறைய பணம் இதெல்லாம் செஞ்சிருப்பார், நற்காரியங்களை செஞ்சிருப்பார், ஹஜ் உம்ராலாம் செஞ்சிருப்பார். நன்மையை தட்டு மிக அதிகமா இருக்கும். நன்மை இருக்கிறவங்க அப்படியே நன்மை தட்டு இருப்பார், வேகமா போகும். அப்பொழுது திடீரென்று ஒருவர் வருவார், இறைவா இவன் என்னை திட்டினான். அவன் திட்டினியா? ஆமா. அப்ப என்ன செய்ய முடியாது, அங்க போய் மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்பு எல்லாம் உலகத்துல கேட்டுக்கணும். மௌத்தாகட்டும்னா சக்கராத்து காலம் வந்துருச்சுன்னா செயல்படுவதற்கான அவகாசம் முடிக்கப்பட்டவுடன் அர்த்தம். அப்ப என்ன செய்வான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அந்த அளவுக்கு இவனோட நன்மைகள் தான் அவனுக்கு கொடுக்கும். காலம் அவனை பத்தி புறம் பேசினா, இவன் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டான், என்னோட வாழ்நாள் கட்டத்தில் போய் வரிசையா இருக்கும். கடைசி எந்த அளவுக்கு நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனுடைய நன்மைகள் எல்லாம் அவனுக்கு என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகிடும். அதுக்கு பிறகு ஒரு பெரிய கியூ நிற்கும். இவன்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்ப எல்லாம் என்ன செய்வான்னா அவங்க பாவத்தை நவுதுபில்லா, கடைசியிலே அவன் நரகத்திற்கு செல்லப்படுவான். அவன் தான் முஃப்லிஸ்.
கண்ணியத்துக்குள்ளே இருந்து கிடைக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னார். நான் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்கு, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறோமோ அதே அளவுக்கு இறைவனுடைய படைப்புகளுக்கு, சக மனிதர்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கு, நம்முடைய அண்டை அயலாருக்கு, நம்முடைய சகோதர சமுதாயத்தினருக்கு, நம்முடைய வியாபார துறையில் உள்ள எல்லா மக்களிடத்திலையும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு பயனளிப்புகளாக இருக்க வேண்டும். அதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யாருக்கு, அதாவது மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவன் மீது அல்லாஹ்வும் இரக்கம் காட்ட மாட்டான். உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? யார் மக்களுக்கு உதவி செய்வதிலே சிறந்தவரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் சொன்னார். கண்ணியத்துக்குரிய இதுதான் ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுடைய படைப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நாளை வறுமையிலே இதற்கு மிக சிறந்த அந்தஸ்து இருக்கிறது. நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வீணாகாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய நாளை வறுமையிலே நாம் முஃப்லிஸ் ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் பஞ்சை பராரியாக இருக்க ஆகிவிடக்கூடாது என்றால், இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது தான் நபிகள் பெருமானார் வாழ்க்கை, சஹாபாக்கள் வாழ்க்கை காட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மக்களாக அந்த ஹுக்கூக்குல் இபாதை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. நாளை மறுமையிலே நம்மை நம்முடைய குடும்பத்தினரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி சுவனத்தில் நுழைப்பானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம்.